எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை போட வேண்டிய கோலங்கள் பார்க்கலாம். சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்குரிய கோலம் இது. சௌந்தரிய லகரியில் 23வது எந்திரத்துக்குரிய கோலமாக வருது. அந்த 23வது பாடலை பாடி இந்த கோலத்தை போட்டால் ரொம்ப விசேஷம். அதற்கு இணையான அபிராமி அந்தாதி பாடலையும் பாடலாம். இது வந்து நடுவில் ஸ்ரம் இஸ் ர இம் ஸ்ரம் அப்படின்னு எழுதி சுற்றி வர வளையங்கள் போட்டு தாமரை பூக்கள் போடணும். ரொம்ப விசேஷமான கோலம் இது. அதே சனிக்கிழமை அன்றைக்கி கேது பகவானுக்குரிய இந்த கோலத்தை போட்டால் ரொம்ப நல்லது. இது வந்து சௌந்தரிய லகரியில் 4வது பாடலுக்குரிய எந்திரமாக வருது. இந்த கோலத்தை போட்டு சௌந்தரிய லகரி அல்லது அபிராமி அந்தாதியோட 4வது பாடலை பாடலாம். அதாவது இந்த தும் அப்படின்னு நடுவில் எழுதி 8 இதை தாமரை மாதிரி போட்டு வெளியிலையும் இன்னொரு ரவுண்டு போட்டு இன்னொரு தாமரைப்பூ வரும். நான் வந்து இதோடு நிறுத்தின்றுவேன். ஏன்னா என்னோடய சுவாமி ரூமில் இதுக்கு மேலே இடம் இல்லை. அதாவது இந்த ஸ்ரம் போட்டு வளையங்கள் போட்டு திருப்பி இன்னொரு ரவுண்டு போட்டு திருப்பி சுற்றி வர டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் வரும். ஆனால் நான் வந்து இதோடு நிறுத்தின்றுவேன். அதுக்கு மேலே அந்த சாமி ரூமில் அந்த அகலம் கிடையாது எனக்குங்கிறனால. அதனால் அந்த தும்முங்கிற எழுதி 8 இதழ் கொண்ட தாமரை பூ போட்டு நான் போடுவேன். நீங்கள் எப்படியும் போடலாம். இதுக்கு சௌந்தரிய லகரியோட 4வது பாடலை சொல்லி பூஜை மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அடுத்தது சனிக்கிழமைங்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு உரிய தினம் அப்படிங்கிறதுனால இந்த சஞ்சீவி மலை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே கூட போடலாம். நம்மளுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் அஷ்டோத்திரமோ ஹனுமன் சாலிசாவோ இல்லது ஜெய பஞ்சக ஸ்லோகமோ எந்த ஸ்லோகம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்லோகம் கோலம் இது. இந்த கோலத்தை வீட்டில் போட்டால் ரொம்ப விசேஷம். நடுவில் அந்த மலைகளுக்கு நடுவில்லாம் மஞ்சள் குங்குமம் சந்திர குங்குமம் வச்சா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்லோகங்களை சொல்லி இதுக்கு பூக்கள் போட்டால் ரொம்ப விசேஷம். அடுத்ததான் சனிக்கிழமையில் உள்ள பாதுகா சகஸ்ரநாம கோலத்தில் இந்த மாதிரி 16 இதழ் கொண்ட தாமரைப்பூ வரையணும். அதற்கு இணையான பாதுகா சகஸ்ரநாம கோலம் அல்லது பெருமாளுடைய மந்திரம் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்ததாக துளசி கோலத்தில் ஓம் ஸ்பானாய நமக, ஓம் ஸ்பானாய நமக. இதுவும் வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் இந்த மேலே இருக்கிற பூக்கள் வராது. சனிக்கிழமையில் 8 எண்கோணம் மாதிரி போட்டு ஒவ்வொரு முனையிலையும் நம்ம தாமரைப்பூ மாதிரி வரைகிற மாதிரி இருக்கும். இந்த கோலமும் சனிக்கிழமைகளில் போட்டால் ரொம்ப நல்லது. துளசி, விஷ்ணு, பெருமாள், கிருஷ்ணர் எந்த ஸ்லோகம் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு ரொம்ப அற்புதமான கோலம் இது. இதை நீங்கள் சனிக்கிழமைகளில் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாம் தான் நம்ம வந்து சனிக்கிழமையில் போடக்கூடிய கோலங்கள். அதை தவிர குபேர யந்திரம், ஸ்ரீராம ஜெயம், பிள்ளையார் சுழி போடணும். தினசரி அந்தந்த கிழமைகளுக்குரிய கோலங்களை அதற்குரிய ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே போட்டாக்க அன்றைய தினம் முழுவதும் நமக்கு நல்லபடியாக அமையும். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். எல்லா விதமான பெரிய பெரிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகக்கூடிய எல்லா விஷயங்களும் சுலபமாக ஒரு பெரிய ஸ்ட்ரெயினே இல்லாமல் நம்ம வந்து நகர்றதை நம்ம கண்கூட பார்க்கலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, திருமணம், வீடு கட்டுறது, குழந்தை பிறக்கிறது, செல்வ நிலையில் நல்ல மேலோங்கி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே ஸ்மூத்தாக நகர்ந்துட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோலங்களுக்கு அப்பேற்பட்ட சக்திகள் இருக்குது. இது என்ன சாதாரண கோலம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இது எல்லாம் தெய்வ சக்தி வாய்ந்த கோலங்கள். அதாவது இந்த கிழமை கோலங்கள், நவகிரக கோலங்கள், பாதுகா சகஸ்ரநாம கோலம், அப்புறம் துளசி கோலம், இதெல்லாம் வந்து ரெகுலராக சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாள். பட் இந்த சஞ்சீவி கோலம், சரவணபவ கோலம், அப்புறம் ஐஸ்வர்ய கோலம், லக்ஷ்மி கடாட்ச கோலம், இதெல்லாம் வந்து உதிரியாக உள்ள கோலங்கள். இதெல்லாம் வந்து சுவாமி ரூமில் நம்ம எப்போயாவது போடலாம். அதையும் வந்து இந்த மாதிரி கிழமைகளில் அந்தந்த கிழமைக்குள்ளேயே கிரகங்களோடு நம்ம இணைச்சி அதை கோலமாக போட்டு அந்த குறியீடை நம்ம வணங்கினோம் அப்படின்னாக்க நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ரெகுலராக நான் ரொம்ப வருஷமாக போட்டுருக்கிற கோலத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து கிழமைகளோடு சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அஷ்டதிக் பாலகர்கள் கோலம், புதன்கிழமை அன்றைக்கி சரஸ்வதி கோலம், மீனாட்சி கோலம், வியாழக்கிழமை ராகவேந்திர கோலம், வெள்ளிக்கிழமை ஐஸ்வர்ய கோலம், அப்புறம் லக்ஷ்மி கடாட்ச கோலம், சனிக்கிழமை சஞ்சீவி மலை கோலம், அப்புறம் திங்கக்கிழமை ஓம் சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சுபம் லாபம், அப்புறம் அந்த சூரியனுக்குரிய ஆதித்ய ஹிருதய கோலம், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கோலங்கள். அதெல்லாம் அந்தந்த கிழமைகளுக்கு நம்ம போடும்போது அந்த கிழமையோட கிரகங்களை நம்ம நல்லபடியாக ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கோலங்கள் நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள், நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பூஜைகள் பண்ணுறோம் பண்ணல அது வேறு விஷயம். நமக்கு டைம் இருக்கும், சில சமயம் பண்ண முடியும், சில சமயம் பண்ண முடியாது. ஆனால் தினமும் எழுந்த உடனே சுவாமிகிட்ட விளக்கு ஏற்றிட்டு இந்த கோலத்தை போட்டுட்டு அதற்குரிய ஸ்லோகங்களை ஒரு வாரம் நீங்கள் பார்த்து படிச்சேன்னா மனப்பாடம் ஆகிடும். அதை சொல்லினே அந்த கோலத்தை போட்டு மஞ்சள் குங்குமம் வைட்டு அதுக்கு ஒரு பூ வச்சுட்டு வந்துட்டேன்னா ஒரு பெரிய பூஜை பண்ண ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாக அந்த ஆண்டவன் நமக்கு
ஏற்படுத்தி கொடுப்பார், நடத்தி கொடுப்பார். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிழமை கோலங்கள் அப்படிங்கிற இந்த சீரீஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோலங்கள்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் பிளராக இருந்தது அந்த வீடியோஸ்லாம். அதனால் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால திருப்பி இந்த சீரீஸை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ளதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ, இந்த சீரீஸ், இந்த ப்ளேலிஸ்ட்டு அதை ஒரு தனியாக ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ப்ளேலிஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.